ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம எத்தனாம் மாதம் செக்கப் வந்திருக்கோம்? 8ஆம் மாதம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செக்கப் வந்த மாதிரி இப்போ எனக்கு செக்கப் வந்துகிட்டே இருக்கும். என்னாச்சு? டிஃபன் பாக்ஸை காமிக்கணுமா? ஏன்னா பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒன்றுனா சேஞ்ச் பண்ணோம், இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆனால் அது வந்து சில டைம் முடிய மாட்டேங்குது பற்றியா. நம்ம அதனால் ஒன்றா ட்ரை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன தட்டு? அந்த இலை இதை பார்க்கல அப்படி தானே? ஆமாம், வெஜிபிள் அப்போ வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு ஹாஸ்பிட்டல் உள்ள கொஞ்சம் ஐயா அப்படியா நான் ஒருவேளை அந்த காய்கறி பற்றாக்குறையினால உள்ளே போடாமல் இருந்திருப்பா போல நினச்சிட்டேன். நான் நல்லா தூங்கிட்டேன். பஸ் குட்டிக்கு வந்து லேட் ஆகிட்டு 7 மணிக்கு தான் முடிச்சேன். அதான் எதாவது ஈஸியாக செய்யணும்னு பார்த்தேன். நெய் சாதமே ஈஸியாக இருந்துச்சு. அப்போ நெய் சாதமா அது? விளங்க. சரி, ஓகே. அதனால சாப்பாடை வந்து எந்த சாதமா இருந்தானே நீ வயிற்றுல சாப்பிட்டியா டேஸ்டா? ஆமாம், அப்பமே வந்துட்டு சரி. அதனால வீட்டிலேருந்து எட்டு வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ டாக்டர் வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு சொன்னாங்க? 9:45 சொன்னாங்க. இப்போ மணி கரெக்டாக வந்து 9:35 ஆகுது. எனக்கு கரெக்டாக இருக்கும் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு. இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. என்ன சொல்ல போகிறாங்க என்ன அடிச்சாக்கு எப்படி தோணுது? எனக்கு கொஞ்சம் நார்மலாக தான் எப்போன்னு தோணுது. ஆமாம், உடம்புலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சியோட தான் இருக்குது. ஆனால் அந்த பாடி பெயின், அந்த என்ன சொல்ற டயர்ட்னஸ்ஸு, அந்த உடம்பு வலி மட்டும் போகவே மாட்டேங்குது. என்னோட முக்கியமான இடத்துல உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது எந்திரிக்க முடியல. எனக்கு அதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. காலையிலேயே உட்கார முடியல, கால் அவ்வளோ வலி, கால் கை. நம்ம வந்தாச்சு, ஹாஸ்பிட்டல் உள்ள என்ட்ரி கொடுக்குறோம். ரிலா. சரி, உள்ள போய் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்லுவோமா? இப்போ வந்து ப்ரெஷர், பிபி, அப்புறம் ஹைட்டு, வெயிட் எல்லாமே செக் பண்ணியாச்சு. போன ட்ரிப்போட ஒரு 2 கிலோ இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. பரவாயில்ல பற்றியா? நம்ம வெயிட்டு 67 சம்திங் இருந்துச்சு. 1.5 கிலோ போல் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் பார்க்குறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். இப்போ டாக்டர் வந்து சந்திச்சுட்டு மீட் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னமோ மீட்டிங் ஒன்று இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கன்சல்டிங் சொல்லியிருக்காங்க. வெயிலில் வந்து சொல்கிறோம். இப்போ வந்து இங்கே கேன்டீனில் இருக்கும். அடிசாக்கு வந்து பப்ஸும் காஃபியும். எனக்கு வந்து பாருங்கள் வெறும் டேபிள் தான் இருக்குது. இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி காஃபி ஐட்டம் வந்து அதிகமாக இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பப்ஸ் வந்து எக் பப்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்ருப்பேன். இது வந்து வெஜ் பப்ஸ், அதனால் பிடிக்காது. சரி, வெளியே போயிட்டு என்ன டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனி டேப்லெட் மட்டும் வாங்கணும். இது ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். இப்போ டேப்லெட்ஸ்லாம் வாங்கியாச்சு. எங்கள் டேப்லெட்டை போட ஆரம்பிக்க வேண்டியதான் எப்பவும் போல். இந்த குண்டு மாத்திரைக்கு என்னைக்கு தான் வாய் வருமோ தெரியல. சத்து மாத்திரை அதான். இப்போ உனக்கு வந்து கேண்டீஸ் சாப்பிட்ற மாதிரி ஆயிட்டல டேப்லெட்ஸ்லாம். அப்புறம் என்ன கேண்டீஸ்னா? சாக்லேட், மிட்டாய் அது மாதிரி ஆயிட்டல. அசால்ட்டா போடுறியா? ஊசி குத்துறதா அசால்ட் ஆயிட்டோ? எல்லா இடமும் அசால்ட் ஆயிட்டு. நம்ம டேப்லெட்டை போட்டாச்சு. இந்த டேப்லெட்டை போடுறதுக்குள்ள ஃபஸ்ட்டு கடும்பாடாக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. டேப்லெட் அந்த டைமுக்கு அந்த டேப்லெட் தேடுது அந்த டேப்லெட்டை. இப்போ 2 நாளாக டேப்லெட் போடலை. ஏன்னா அப்பாயின்மெண்ட், நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு செவ்வாய்க்கிழமை தான் கிடச்சிருந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்திருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் போடலைன்னொடனே கரெக்டாக நான் அந்த கட்டிலில் அந்த சைட்லேயே தொங்க போட்டிருப்பேன். அதில் வந்து கை போகுது, என்ன அறியாமல் போகுது. அப்புறம் அந்த ஃபீவர் இதுவும் செக் பண்ணுவேன். அதை வந்து அது ஒரு பழக்கம் மாதிரி ஆகிட்டு. அதாவது எல்லாமே ஒரு இதுதான் போல். ஏன்னா அது ஒரு இது பழகிட்டா அது வந்து அப்படி பழக்கமாகவே ஆயிரும் போல். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு சிஸ்டரை பார்த்தோம் நாங்கள். யூடியூப் சேனலில் வீடியோலாம் பார்ப்பாங்களா அவங்க. நல்லா பேசுனாங்க. நேரில் விட வீடியோவை விட நேரில் பரவாயில்ல, வீடியோவில் ரொம்ப மெலிஞ்சு. ஆமாம், அப்படி தெரிஞ்சுங்க. ஆமாம், பேசிகிட்டு இருந்தாங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி, நமக்கு வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த எண்டோஸ்கோபி, அப்புறம் வேறு இன்னும் 2-3 ஏதோ 2-3 டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த என்னதான் அல்ட்ரா, அது நம்ம போன டைமே பண்ணது அப்படி தானே? அப்டாமல் அது பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் அவ்வளோ தானே. மற்றபடி எல்லாமே ஆமாம், நார்மல்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பரவாயில்ல அப்படின்ட்டு. அந்த ஃபுட்டு தான் கொஞ்சம் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா இப்போ சாப்பிட தோணுது. ஆனால் சாப்பிட்டோம்
அந்த வயிறு கொஞ்சம் பெயினாக இருக்குன்னு சொன்னோம். மற்றபடி வேறு கால் கை வலி அந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த மயக்கம் தலை சுற்று அந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த வெளியில் அந்த ட்ராவலிங் மட்டும் கொஞ்சம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இருக்காங்க, அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ ட்ராவலிங் வந்து இப்போ அதிகமாக எங்கேயுமே போகிறது இல்லைன்னு காரை தொட்டு செக்அப் மட்டும் வராங்க. ஆமாம், செக்கப் மட்டும் வரணுருக்கு. செக்கப்புமே வண்டி வீட்டிலலாம் எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ட்ராவல்ஸ் ஏதாவது கேப் புக் பண்ணி தான் போங்கன்னு சொல்லுவாங்க. இதுனா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக சாப்பாடலாம் நம்ம இப்போ மதியத்துக்கும் சப்பாத்தி எடுத்து வந்துட்டோம். எங்கேயா உட்காந்து அப்படி போகிற வழியில் சாப்பிட்டு போயிடுவோம். போயிட்டு அப்படி பஸ் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு. ஆமாம், இப்போ ஸ்கூல் வச்சது நமக்கு ரொம்ப நல்லதாக வெயிட் இல்லைன்னா 2 பேரையும் தள்ளிட்டு வரணும். ஆமாம், இப்போ முன்ன பின்ன லேட் ஆச்சுன்னா லேட் ஆகுதுல, கரெக்டாக போயிடலாம்ல. ஆமாம், முன்ன பின்ன லேட் ஆனாலுமே ஸ்கூலில் பிரச்சனை இல்லை. ஸ்கூலில் ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கூட பார்த்துருப்பாங்க. ஆமாம், அவங்க பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது வேறு அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆக்டிவிட்டீஸா. ஆமாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஆமாம், அது வந்து 4:30 வரைக்கும் இருக்குது. அதனால் எல்லா டீச்சர்ஸ் எப்படியும் இருப்பாங்க. இந்த மாதிரி ரீசன் சொன்னோன்னா அதை இது பண்ணிப்பாங்க. அது வந்து வசக்குட்டி வந்து அவார்டுக்கு இருப்பாள். நான் அந்த 4:30 தேட ஆரம்பிச்சிருக்காளேன்னு. 4:30 இல்லை 3 மணிக்கே ஒரு நிமிஷம். அவளுக்கு எப்படி அந்த டைமிங் தருதுன்னு தெரியல. அது எல்லா பிள்ளைகளும் வெளியே வந்துருது, அவங்க அம்மா வந்துடுறாங்களா. நம்மளை விட எல்லாரும் 3:50 3:55 வந்து வெயிட் பண்றாங்க. அது அவளுக்கு கோவம் வந்துருது. உன்னை வெளியில தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன், நீ வரலையே அப்படின்னு கோவப்படுறா. இன்னைக்கு சொல்லிட்டு தான் போயிருக்கா, நீ போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆமா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இப்போ இவ்வளவு வெயில் அடிக்கு. ஈவினிங் வந்து கொஞ்சம் நல்லா நார்மலா இருக்கு. அதே கிளைமேட் மழை வர்ற மாதிரி வந்துரும். ஈவினிங் ஊட்டி கிளைமேட்ல இருக்கு, மார்னிங் வந்து சென்னை கிளைமேட்ல இருக்கு. ஆமா, சென்னை கிளைமேட்டை விட கொடுமையா இருக்கு இப்போ இந்த டைம். ஆமா, இதுலயே பாதி வந்து நோய் சரியாக மாட்டேங்குது. ஆனா நிறைய என்ன சொல்றது, நிறைய நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஒருத்தருக்கு பார்த்தோம்னா ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்தோம்னா இப்போ நம்மளாம் எவ்வளோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. ஆமா, நம்மளை அறியாமே நமக்கு வந்து ஃபீல் பண்ற அளவுக்குலாம் கஷ்டமா இருக்கு ஒருத்தரை பார்க்கும்போது. நம்ம ஏன்னா எப்படி அதாவது வருமானம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, கொஞ்சம் வாழணும் அப்படிங்கிறதும் இந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு வரும்போது வந்து தெரியுது. நல்லா வந்து ஒரு உணர வேண்டிய ஒரு ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்ட்டு தெரியுது. எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் நமக்கு உடம்பு நல்லா இருந்தாதான் அதை அனுபவிக்க முடியும். ஆமா, இப்ப நிறைய பேர் பாரு, அந்த ஒருத்தர் வந்து நல்லா வயசுனா ஏஜ் இருக்கும், ரொம்ப ஏஜ்லாம் இருக்காது. அவங்க வந்து வீல் சேர்ல இருக்காங்க, நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா அந்த என்ஜாயின் கிடையாது. எப்படி சொல்றது, அந்த வாழ்க்கையை வந்து ஒரு முழுமையான ஒரு திருப்தியா அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அவங்க. இப்போ ஒரு சில பேர் அப்படித்தானே இருக்காங்க. பணம் இருக்கும், ஆனா பணம் போயிரும் பிடிச்சதை வாங்கி சாப்பிட முடியாம, நினைச்ச இடத்துக்கு போக முடியாம, அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது வச்சாலும் குத்தம், வச்சாலும் பணக்காரன் ஆயிட்டேன். ஆனா அதுதான் சொல்றேன், இந்த உலகத்தை வந்து அந்த உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதேன்னு தலை சொன்ன மாதிரி இந்த பாட்டுக்கு தேவையில்லை. இல்லை சார், சில நேரம் எனக்கு அப்படி வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளியில எங்கேயாவது சுத்தினாலுமே இதுங்களுக்கு என்ன இது பாட்டு ஜாலியாக சுத்தம் அப்படிம்பாங்க. சுத்தாம நம்ம வீட்டில இருந்தாலும் இந்த பணத்தை நல்லா சேர்க்கணுங்க பேர் வீட்டில இருந்து அப்படிம்பாங்க. அதாவது எதுனாலுமே குறைதான். ஆமா, அந்த மாதிரி யாரும் என்ன பத்தியா நம்ம யோசிக்காம பணத்தை சேமிக்கணும். அதுக்காக கஞ்சத்தை போதுமான அளவுக்கு போதும். இப்ப நம்ம வந்து ஓஹோன்லாம் இருக்கணும் இல்லை. இப்ப 2 பணத்தை மட்டுமே சேமிச்சுட்டு நம்மளோட சந்தோஷத்தையும் பார்க்காம கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு பிடிச்சதை சாப்பிட முடியாம வாங்காம அப்படி இல்ல, அதுதான் சொல்றேன். சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். இப்போதைக்கு நமக்கு சேவிங்ஸ்னு என்ன வேணும்னா 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கோம். அந்த பொம்பளை பிள்ளைங்களை அவங்களுக்கு நம்ம படிக்க வைக்கிறதே பெரிய சேவிங்ஸ் இந்த காலத்துல நான் நினைக்கிறேன். சரி, படிக்க வச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு தைரியம் எல்லாமே அதாவது அவங்களுக்கு பண்ண வேண்டியதை திருப்தியா பண்ணி வச்சுட்டோன்னா போதும். அந்த கடமைகளை முடிச்சு வைக்கணும். சேர்க்க ஆரம்பிச்சிடணும். ஆமா, அதுக்கு இல்ல ஒரு ரூபாவா சேர்த்தாலுமே இப்போ ஒரு ரூபா சேர்த்தாலுமே போதுமே. ஆமா, அது மட்டும் தான் இப்போதைக்கு இது. மற்றபடி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் சேவிங்ஸ், ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை அதெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ காருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி போறதுக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாவே ஆயிடுச்சு இப்போ. ஆமா, சரி ரைட்டு. எங்க வண்டி பாத்தீங்கன்னா இப்போ மைலேஜ் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க நீங்களே. ஆவரேஜ் தெரியுதான்னு தெரியல. 7.9 இருக்கு. 7.9னா 7.9 கிலோமீட்டர் தான் கிடைக்குது. அதனால் எக்ஸ்சேஞ்சில் அப்படியே இதை போட்டு திருப்பி டியூ போட்டு வேறு எந்த எர்டிகா அந்த மாதிரி வண்டி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். நீங்களும் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் கேஸும் இதுவும் அந்த எல்பிஜியும் இதுவும் பெட்ரோல் டீசலோ எது இருந்தாலும் பரவாயில்ல, எல்பிஜி இருக்க மாதிரி வண்டி வேணும். எனக்கு வந்து அந்த கியா கேரன்ஸும் அந்த எர்டிகாவும் யோசித்தேன்.
எப்படின்னு பார்ப்போம் என்ன. நம்ம இனி வந்து பாப்பாவும் பெரிய பிள்ளை ஆகிட்டா கொஞ்சம் 7 சீட்டர் வேற இல்லை பின்னாடி அவங்க நம்ம ஊருக்குலாம் முன்னா லக்கேஜே அதிகமாகிடுது. பாப்பாவும் ஃப்ரீயாக படுத்து வர்றதுக்கு நல்லா இருக்கு. இவன் உயிரை போட்டு வாங்குவான். ஏன் மூச்சு முட்டை பேசியிருக்கான்ட்டா மோர் மோரா மோளா. சரி ஓகே, அதுக்கு தான் இப்போ நம்ம அந்த என்ன சொல்கிறது இந்த இஷ்யூவில் நம்ம மாட்டாமல் இருந்தோம்னா ஊர்லேருந்து வந்தோடனே இப்போ 2 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு இல்லை. வந்தோடனே இதை மாற்றிட்டு ஏன்னா இந்த இதுக்கு கிலோமீட்டருக்கு நம்ம பெட்ரோலை போட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம டியூவை கட்டிட்டு போயிடலாம் பேசாமல் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கு. அனிஷாவும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அதை ஒரு பிளாக் ஒன்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தீவிரமாக படிக்கிறா. படித்து கண்ணை கெடுத்துறாத. ஏன்னா பகல்லையும் வேலை அதிகம், பகல்லையும் பிள்ளைங்களை கிளப்பணும், காலையிலே முடிச்சிடுறா. பகலில் தூக்கம் கிடையாது. தேவையான அளவுக்கு தூங்குறேன். தேவையான அளவுக்கு எனக்கு பார்க்க அது கூட இருந்த மாதிரி தெரியல. ஆனா அனிஷா கிட்ட எனக்கு ஒண்ணு என்ன பிடிச்சதுன்னா படுத்த உடனே சின்ன பிள்ளை மாதிரி தூங்கிடுவா. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யறேன் உடனே சொல்லிடுவான் எல்லாருக்கும் காலையில. ஆனா எனக்கு வந்து படுத்த உடனே தூக்கம்ங்கிறது எப்பமா கண்ணு வச்சுட்டால இனிமே எனக்கு தூக்கம் வராது. எல்லாரும் சொல்ற மாதிரில இருக்கு. நான் நம்ப மாட்டேனே அதை. நான் நம்புவேன். நீ இப்ப வாய் வச்சுட்டால எனக்கு தூக்கம். சரி சரி சாரி மன்னிச்சு. இப்போ என்ன வந்து எல்லாரும் ஏசணும். நான் காலையில 6 மணிக்கு முடிச்சிட்டு நைட் 2 மணிக்கு தூங்குறேன். அப்புறம் அடிச்சு போட்ட மாதிரி தான் தூக்கம் வரும். ஏன்னா அடிச்சாலும் தூக்கம் வர முடியலங்க. சரி ஓகே, தூக்கம் வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில 3-4 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் கரெக்டாக 8 மணிக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி வசகுட்டி வந்து அடிச்சிருவா. ஆனால் எப்படியோ தூக்கம் வரலனாலும் நம்ம பிள்ளைகளை தூங்க வைக்கும் போது எல்லா அம்மாக்களுக்கும் தெரியும் எவ்வளோ ஆனா இந்த அம்மாவை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம பிள்ளைகள் பக்கத்துல பிள்ளைகளை தூங்க வைக்கணும் முதல்ல இவளை தூங்க வச்சிருவாளோ அவளு. அது எந்த அம்மா இல்ல எல்லா அம்மாவை கமெண்ட்ல வர மாதிரி இப்ப எல்லா அம்மாக்களும் அப்படிதான். தூக்கம் எங்க இருந்து வருது அவ்வளோ சுகமா ஒரு தூக்கம் வரும் பிள்ளைல. நீ இந்த தூக்கம் தூங்கினாதான் மேய்ச்சி தள்ளி விடுவேன் கீழே பிள்ளைல. ஆனா அதுக்கப்புறம் தூக்க அப்ப கலைஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அந்த தூக்கம் தான் நல்லா தூக்கம். ஆமா சரி ரைட் ஓகே. இனி வசகுட்டியை போய் கூப்பிட போவோம். நம்ம இங்கே அப்படி கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி நம்ம மளிகை ஜாமெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். தங்கச்சி கடையில் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி பொருள் எங்கேயா சாப்பிட்டு அது வரைக்கும் டைம் இருக்குமா பாப்பாவுக்கு 12:40 ஆயிட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ போனால் ஒரு 2 மணிக்கு இங்கேருந்து கிளம்பா கூட பார்த்துமே. இப்போ வசகுட்டிட்டு ஏற்றிட்டு வசகுட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரிலாம் சொன்னாங்கம்மா அப்படின்னா அவள் ஸ்கூல் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தான்னா இதில் மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டா. அப்படிலாம் என்ன சொன்னாங்கப்பா இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. 2 பிள்ளைகளுமே பரவாயில்ல பத்தியா. நம்ம அப்படியே சோர்வா படுத்தோம்னா காய்ச்சல் அடிக்கும் உனக்கு எச்சை தொட்டு போட்டா சரியாயிரும். வசுகுட்டி கொஞ்சம் லைட்டா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டோம்னா அழுதுருவா. சென்சிட்டிவ் வசுகுட்டி. நாங்க எங்க தெரியுமா போயிட்டு வந்தோம்? எங்க ஆச்சிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்மா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தில்ல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க மாட்டியா? வீட்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனேன். நான் கடை கால்ல வலிக்கல. ஏனி ரெஸ்ட் எடுப்ப. இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கவே இல்லை. உனக்கு டயர்டா இருக்கு. சரிம்மா உனக்காக தான் அப்பா சீக்கிரமா வேகமா வட்டி காரை கொண்டு வந்தேன். சரி பாய் பாய் பாய்.